முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவரும் யாகசாலை முன்பு வந்து மகாபூர்ணாவதி மகா தீபாராதனை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல உமையொருமாவினுடைய பெருங்கருணை திருவருளாலும் அம்பிகையினுடைய குருவருளாலும் இன்றைய தினம் அம்பிகை செய்யணும். இந்த கருங்கல் அப்படின்னாக்கா முதல்ல நீர், நம்ம அருவியெல்லாம் போய் பார்த்தோம்னாக்கா கருங்கல்ல தான் நீர் சுரக்குமா. அது மாதிரி கருங்கல்ல இருக்கக்கூடிய நீர் தன்மை. கல் என்பது நிலம் சார்ந்தது, காற்று, ஆகாயம். அதாவது தேரை அப்படிங்கிற உயிர்லாம் நமக்கு தெரியும். கொஞ்சம் தேரை இறைவன் நம்ம எத்தனை முறை அழைச்சாலும் வந்துகிட்டே இருப்பான். அந்த மாதிரி 70 தாய்க சமமான இந்த அம்பிகையின் பொறுப்பாத கமலங்களில் சரணாகதியாகி நமக்கு எல்லா விதமான நன்மைகளும், நோயின்மை, அழகு, புகழ், செல்வம், இளமை, துணிவு, நற்சிந்தனை, தானியம், தனம், நெல், நூல், நுகழ்ச்சி, துணிவு வாழ்நாளும்படி ஆலய சிவாச்சாரியர்கள் சார்பாக தெரிவிக்கிறோம். தொடர்ந்து திரவியாவதி மகா பூர்ணாவதியானது நடைபெற உள்ளது. மகாபூர்ணாவதி
கும்பமேளால போய் குளிக்கிறது தவறுன்னு சொல்லலைன்னா இவ்வளவு தூரத்துக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்ல. அந்த சேத்துல உளுந்து இடந்து என்னென்ன நோய் என்னென்ன பிரச்சனை வருமோ. இன்னொன்று, ஒரு பாலத்தில் போயிட்டு கிராஸ் பண்ணுறாங்க பாருங்க, பாலத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, இந்த பாலம் என்ன பாலம் இன்னும் ஒன்றும் புரியல. இன்னொன்று, ட்ரெயினை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு குறுக்க ஒரு துண்டை வச்சு கட்டுற போலீஸ், பீகார் போலீஸ், சல்யூட், ராயல் சல்யூட். இந்த துண்டை தாண்டி அவன் கீழே வரமாட்டான், இறங்கவே முடியாது. குப்பை தொட்டியை எடுத்து தூக்கி ஒரே அடி கண்ணாடியை உடைச்சிரு. இது மாதிரி ஏதாவது ஒரு தவறு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? இங்கே பாருங்க, இதில் ஒரு 12 பேர் ட்ரெயின் பைலட் ஏறி உட்காருவான்ல, அதுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டா வண்டி எப்படி எடுக்கிறதுப்பா? மண்வெட்டியை வச்சு கிச்சடி அல்றீங்க. இப்போ ஹிந்தி படித்தா இதெல்லாம் அசத்தலாம் போல இருக்கு. நாங்கள் இப்படிலாம் செய்யலைப்பா தமிழ்நாட்டில். நீங்கள் இந்தியை மட்டும் படிச்சுவிட்டு இந்த ரகலை விட்றீங்க. எங்கள் பாருப்பா, தண்ணியாக இது இவ்வளோ பேர் இதுக்குள்ளே நிற்கிறீங்களேப்பா, என்ன பண்ணுவீங்க? சரக்கு வேறு வச்சுருக்கியா ராஜா? கும்பம் மேலால் கும்புன்னு அடிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஒரு முள்ளங்கி ஒருத்தர் சாப்பிட்றாரு, அதுக்கு நேராக சாக்கடை அள்ளி குடிச்சிட்டு போயிடலாமே. ரிலிஜியனை ஏன் கெடுக்கிறீங்கப்பா? ஓம்
துளசிதரனே நமः. ஆத்ரே